எங்களது ஸ்டண்ட் யூனியனின் 50ஆம் ஆண்டு விழா நடக்க இருக்கின்ற தருணத்தில் எங்கள் விழாக்களை அகில இந்தியாவிற்கும் தெரிவிக்கும் வகையில் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு வருகை தந்திருக்க அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை தந்திருக்கும் ஸ்டண்ட் இயக்குநர்கள், ஸ்டண்ட் நடிகர்கள் மற்றும் எங்களது மூத்த உறுப்பினர்கள், விழாக்குழு தலைவர் திரு தியாகராஜ மாஸ்டர் அனைவர் அவர்களுக்கும், குழு தலைவர் சிஎம்ஏ அரசகுமார் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சைலன்ஸ் அமைதி ப்ளீஸ். எங்களது ஸ்டண்ட் யூனியன் தொடங்கப்பட்டு தற்போது 50ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 50ஆம் ஆண்டு விழாவினை பொன்விழாவாக கொண்டாடி மகிழும் விழாவாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நேரு உள்நாட்டு விளையாட்டு அரங்கில் கலை நிகழ்ச்சி 26ஆம் தேதி நேரு உள்நாட்டு விளையாட்டு அரங்கில் கலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்நிகழ்ச்சி எத்தனையோ சோதனைகளை கடந்து சாதனைகள் படைத்த எங்கள் உறுப்பினர்களின் உழைப்பிற்கு உன்னதம் சேர்க்கும் விழாவாகவும், மூத்த உறுப்பினர்களை கௌரவப்படுத்தும் வகையிலும், உறுப்பினர்களுக்கு உதவும் வகையிலும் ஆகும் மொத்தத்தில் இந்த 50ஆம் ஆண்டு பொன்விழா எங்கள் உறுப்பினர்கள் வாழ்வில் பொன் எழுத்துக்களால் அலங்கரிக்கப்படும் விழாவாக அமையும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யூனியனோட 50ஆம் ஆண்டு விழா, இந்த விழா சிறப்பாக நடத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் முயற்சி பண்ணி இந்த விஷயம் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு. அதுக்கு நம்ம டான்ஸ் மாஸ்டர் கலா மாஸ்டர் அவங்க உறுதுணையாக இருக்காங்க. அவங்களோட டீம் வந்திருக்காங்க. கலா மாஸ்டர் வர முடியல, அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. இது வர ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி நடக்க இருக்குது. இது விஷயமா தான் இந்த நிகழ்ச்சிகள் இன்னும் டிசைட் பண்ணல, இன்னும் அந்த ப்ராசஸ் இருக்கு. கலா மாஸ்டர் ஜூன் மாதம் வராங்க. வந்தவுடன் ஃபைனல் ஆகும். ஃபைனல் ஆன அப்புறம் நாங்கள் நடிகர்கள் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எங்கள் யூனியன் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் உள்ள அனைத்து லாங்குவேஜுமே எல்லா ஆர்டிஸ்டுமே கூப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கள் யூனிக்கு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். கடினமாக கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க, இறந்துருக்காங்க, ஃபைட்டுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எல்லா ஆர்டிஸ்டுமே எங்கள் மேலே அன்பாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எல்லாருமே தொடர்பு கொள்ளப்போம். எல்லா ஸ்டேட் ஆர்டிஸ்டும் நிதின்றது இதில் எங்களுக்கு நிதின்றது ஒரு நோக்கம் கிடையாது. எங்களோட 50ஆவது வருஷத்தை, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளி விழா கொண்டாடிருக்காங்க. இந்த 25ஆவது ஆண்டு இதே யூனியனோட எங்கள் கார்னர்ல சிறப்பாக கொண்டாடிருந்தாங்க. அந்த டைம்ல நான் மெம்பர்ல, பட் எங்கள் அப்பா கூட நான் இந்த யூனியன் பார்த்துருக்கேன். அவங்க சிறப்பிச்சு அந்த மாதிரி விழா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் எங்கள் யூனியன்ல விழா எதுவுமே பண்ணதில்லை, இதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 50ஆவது ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 25 வருஷம் கழிச்சு நாங்கள் பண்ற விஷயம். எங்கள் யூனியனோட அடையாளத்தை அகில இந்தியாவுக்கும் எப்படி இருக்கு, எப்படி வளர்ந்துருக்கும், எந்த நிலைமையில இருக்குன்றத தெரியப்படுத்துறதும், எங்களோட மகிழ்வை பகிர்ந்துக்கிட்டு எங்கள் மகிழ்வை வெளியே தெரிவிக்கிற விழாவாக தான் இதை நாங்கள் கலா மாஸ்டர் பண்றாங்க அப்படின்றதுனால தவறா புரிஞ்சுக்கலாம். அது ஒரு நடன நிகழ்ச்சி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு மிக்ஸ் பண்ணி தான் எல்லாமே விஷயம் பண்றோம். எங்களோட ஸ்கில்ஸ், எங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எங்களோட யூனியன் ஆரம்பிச்ச ஒரு 66 ஆரம்பிச்ச யூனியனோட டிராவல் இன்னைக்கு 2016 மதுரையில் நின்றுட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த சாங்கோட சேர்த்து, அதாவது வெறும் ஒரு ஃபைட் மட்டும் பண்ணா உங்களுக்கு தெரியும் அது ஆன் ஸ்டேஜ் எப்படி இருக்கும். அதனால கலை நிகழ்ச்சியை மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் ஒரு விஷயத்துக்கு தான் கலா மாஸ்டர் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் ஒன்லி டான்ஸ் மட்டும் ஒரு பண்ணலை. இது ஒன்லி டான்ஸ் மட்டுமே இருக்காது, ஒன்லி ஃபைட் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் எல்லாமே இருக்கும். இதுதான் பிளான் இருக்கும். அது இன்னும் முடிவு பண்ணல, வந்த அப்புறம் ஃபுல்லாக பேசி ஃபைனல். எல்லாருக்கும் வணக்கம். தியாகராஜன் விழாக்குழு தலைவர். இப்போ நீங்க பாக்குற இந்த யூனியன் நாங்க என்னைக்குமே இதை வழிபடுற எம்ஜிஆர் அவருடைய அன்பில தான் வளர்க்கப்பட்டதுதான் இந்த யூனியன். இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்க வளர்ந்து நிற்கிறோம்னு சொன்னா அதனுடைய முழு பொறுப்பு மக்கள் திரு எம்ஜிஆர் இருந்துச்சு. அந்த வகையில இன்னைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பல பேரை வளர்ந்துருக்கோம், அவங்களும் எங்களுக்கு பல உதவிகளை செய்து நாங்களும் வளர்ந்துருக்கோம். இதுல நீங்க பெருசா நாங்க பெருசா நிச்சயம் அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை. எல்லாரும் சேர்த்து ஒரு தொழில் செய்யற முறையில நாங்க செய்ததால அத்தனை நடிகர்களும் இந்தியாவில் உள்ள மொத்தத்திலிருந்து இங்க வர்றதுக்கு எங்க தலைவர் பெரும் முயற்சி பண்ணியிருக்காரு. நிச்சயம் அவங்க எல்லாம் வருவாங்க.
இந்த விழா பெரிய சிறப்பா நடக்கும். ஏன் இப்ப நாங்க சொல்ல முடியலன்னா, சொல்லிட்டு யாரோ வரலன்னு சொன்னா நாளைக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஆனா அது நாங்க அது இல்லை, கட்டாயப்படுத்துவோம், வேண்டும், கூட்டு வருவோம், இந்த விழாவை சிறப்பா செய்வோம். மட்டுமல்ல, எங்க யூனியன்ல உள்ள மொத்த உறுப்பினருடைய எண்ணமே இந்தியாவில இதுவரைக்கும் நடக்காத ஒரு பெரிய நிகழ்ச்சியா இந்த 50ஆம் ஆண்டு திருவிழா நடத்தணுங்கிறதா அத்தனை உறுப்பினருடைய எண்ணமும். அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய தலைவர் வந்து பெரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. மற்ற நிர்வாகஸ்தர்களும் இந்த விழா குழு உறுப்பினர்களும் எங்க மெம்பர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய எண்ணங்கள் இருக்கு. இந்த சிறப்பா செய்யணும், சீரா செய்யணும். அதே நேரத்துல இந்த தொழில் செய்து நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, நம்ம பாக்குற மாதிரி இல்ல. எத்தனையோ பேர் எத்தனையோ இழந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு கூட எங்க யூனியன்ல நல்ல ஒரு உதவி பண்ணணும், அப்படி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இனி மேலும் பண்றதுக்கு நல்ல முறையில முயற்சி பண்ணுவோம். அதுக்கு உங்க பத்திரிகைகளும் தொலைக்காட்சியும் அத்தனை பேரும் எங்களுக்கு உறுதுணையா இருந்து இந்த விழா பெரும் வெற்றி அடையிறதுக்கு நீங்க அத்தனை பேர் ஒத்துழைப்பு இருந்தது உங்களை அனைவரையும் இருக்கிற கேட்டுக்கிறோம். நன்றி.